மூட்டை மாங்காய், ஒவ்வொரு மூட்டையிலையும் 30 மாங்காய். அப்போ மொத்தம் 90 மாங்காய் இருக்கு. 30 டோல்கேட்டு. ஒவ்வொரு டோல்கேட்டையும் கிராஸ் பண்ணுறப்போ ஒவ்வொரு மூட்டையிலேருந்து ஒரு மாங்காய் எடுத்து கொடுக்கணும். அப்போ 3 மூட்டையிலேருந்து ஒன்று கொடுத்தோம்னா 3 மாங்காய். சரிங்களா? அப்போ 30 டோல்கேட்டையும் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் எத்தனை மாங்காய் மிச்சம் இருக்கும்? தப்பு. அதனால தான் நான் ஆக்சுவலாக குழம்பிட்டேன். இப்போ சொல்லுங்க கரெக்டாக யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு மூட்டையிலேருந்து ஒரு மாங்காய். ஒரு டோல்கேட்டுக்கு ஒரு மூட்டையிலேருந்து ஒரு மாங்காய். மூட்டையிலேருந்து 3 மாங்காய். ஃபர்ஸ்ட் டோல்கேட்ல ஒரு மூட்டையிலேருந்து ஆன்சர் சொல்லுங்கப்பா. ஃபர்ஸ்ட் 10 டோல்கேட்டுக்கு போறப்ப எத்தனை மாங்காய் காலியாகும்? 30 மாங்காய் காலியாகும். 30 மாங்காய்னா ஒரு மூட்டையே காலியாகும். மீதம் 2 மாங்காய் இருக்கும். அப்ப அடுத்த டோல்கேட்ல இருந்து அப்ப எத்தனை மாங்காய் போகும்? 2 மாங்காய் தானே கொடுப்போம். புரியுதா என்ன சொல்றேன்னு? 3 மாங்காய் காலியாகும். 3 மாங்காய் போய் ஒரு மூட்டை காலி ஆயிடுச்சுன்னா அடுத்த 2 மூட்டை இருக்கும். அப்ப ஒரு மூட்டையில இருந்து ஒரு மாங்காய் தானே. அப்ப 2 மூட்டையில இருந்து 2 மாங்காய் தான் கொடுப்போம். 2 மாங்காய் அப்படின்னாப்பா 15 டோல்கேட் கணக்கு பண்ணுங்க. 15 2 30. 2 மூட்டை காலி ஆயிடும். அடுத்து 3ஆவது மூட்டை இருக்கும். அப்போ ஒரு மாங்காய் தான் கொடுப்போம். அது வந்து அப்ப எத்தனை டோல்கேட்? இல்லக்கா, அடுத்து ஒரு மூட்டை இருக்கும். அடுத்து வந்து நம்ம ஆல்ரெடி 25 டோல்கேட் முடிச்சிட்டோம். அடுத்த பேரும் 5 டோல்கேட் தான் இருக்கும். 5 டோல்கேட்னா 5 தான் போகும். மீதம் எவ்வளவு இருக்கும்? 22 மாங்காய். அதான். ஓகே.